ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி பசங்க சமோசா கேட்டாங்க, ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். வெள்ளை வெங்காயமும் பட்டாணி பீட்ரூட் போட்டு வதக்கி ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அதில் வந்து உப்பு மிளகாப்பொடி கரம் மசாலா போட்டு வதக்கியிருக்கேன். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பொறுக்கி திரட்டுற மாதிரி திரட்டியாச்சு. அதை சப்பாத்தியாக எட்டு தோசைக்கல்ல லேசாக போட்டு எடுக்கணும். அந்த ஈரப்பதம் மட்டும் போகிற அளவுக்கு பண்ணால் போகிறோம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சுடக்கூடாது. லேசாக வாட்டி எடுத்தால் போகிறோம். மாதிரி வாட்டி எடுத்த சப்பாத்தி தான் இது. நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கணும், கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு நல்லா சப்பாத்தி எட்டு அதை லேசாக தோசைக்கல்லில் பிரட்டி எடுத்துக்கணும். அந்த ஈரப்பதம் போக எடுத்துக்கணும். எடுத்ததை ஹாஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி கூண்டு ரெடி பண்ணிக்கலாம். கார்னரில் எல்லாம் வந்து கம் மாதிரி ஒட்டுறதுக்கு மைதா மாவை கொஞ்சம் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி இந்த மாதிரி கோன் ரெடி பண்ணிவிட்டேன். ரெடி பண்ண கோனில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிட்டோன்னா எண்ணெயில் பொரிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணோன்னு சொன்னால் மேலெல்லாம் வந்து ஆறி போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி தொய்வாக ஆகிடுறது இல்லையா, அப்படி ஆகாமல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது மாதிரி செஞ்சிங்கன்னு சொன்னால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆறினாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். வெள்ளை வெங்காயமும் பீட்ரூட்டும் போட்டிருக்கேன். அதனால் பீட்ரூட் கலர் தான் அந்த வெங்காயத்தை வந்துடுச்சு. ஸோ வந்து நம்ம வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணின்னு தெரியல. இது என்ன மாதிரியான ஸ்டஃபிங் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் பன்னீர் போட்டு வச்சுக்கலாம், இல்லாட்டி நான் வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. பட் அந்த சப்பாத்தியை மட்டும் ஒரு தடவை தோசைக்கல்ல போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபோல்டு பண்ணி பொரிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா வந்து கிறிஸ்பாகவே இருக்கும். மேலே இருக்கிறது வந்து நமுத்து போன மாதிரி இல்லாமல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.